3வது நாள் மாவி ஹவாயன் ஐலேண்ட்ல நாங்க என்னென்ன பிளேஸ் சுத்தி பார்த்தோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. காலையில எழுந்தோனே கிளைமேட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேகமூட்டமா மழை பெஞ்சு தான் இருந்துச்சு. அதிலேயே பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு வானவில் அழகா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 9, 10 மணிக்காட்ட வந்து வெயில் வர ஆரம்பிச்சுருச்சு. நேத்து ஸ்நார்க்லிங் அண்ட் ஸ்னூபா போனனால கொஞ்சம் டயர்டா இருந்ததுங்க. அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் டே லேட்டா ஸ்டார்ட் பண்ணலாங்கிறனால, காலையிலேயே கொஞ்சம் சமைச்சு வச்சுட்டோம். ஸோ அந்த சாப்பாட்ட பிரஞ்ச் மாரி சாப்பிடலாங்கிறது தான் பிளானுங்க. ஸோ அதனால சமைச்சு எல்லாமே ரெடி பண்ணி கிச்சன்ல வச்சுட்டு வந்துட்டோங்க. நானும் என் ஃப்ரெண்டு வந்து இந்த கம்யூனிட்டிய சுத்தி பார்க்கலாம், ஒரு வாக்கிங் மாரி போயிட்டு வரலான்னு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற மரம், செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஊர்ல என்னென்ன செடிகள் இருக்குதோ, அது எல்லாமே இங்க இருக்குதுங்க. அடுத்தது நம்ம ஊர்ல நெறைய இந்த செடி இருக்கும். நம்ம தோட்டத்துல, வீட்ல எல்லாமே வச்சிருப்போம். பட் இங்க இருக்கும் அப்படின்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. அது இந்த கொய்யா செடி தாங்க. அதுவும் இந்த கொய்யா பத்தி சொல்லணும்னா, இது எஸ்பெஷலி சிவப்பு கொய்யா. டேஸ்ட் வந்து அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொய்யாக்கா மரத்த பார்த்தோனே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் கிட்ட போனோனே அங்கிருந்து பிஞ்ச பார்க்கும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல பார்த்தேன்னா, காயும், பழமும் இருந்துச்சுங்க. ஸோ அந்த காயெல்லாம் பறிக்கலாமா என்னன்னு தெரியல. பட் ஆசையில வந்து நான் பறிச்சுட்டேன் கொஞ்சம் நெறைய காய. யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களோன்னு பயமும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நமக்கு கொய்யாக்காவ பார்த்துட்டு விட மனசு வரல. அதனால அப்படியே நான் பறிச்சுட்டேன். இத டேஸ்ட் பண்ணும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சுங்க இந்த கொய்யாக்கா. இந்த கம்யூனிட்டில இருக்கிற மரங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசா கூடாரமா இருக்குதுங்க. பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகா இருக்கு. இந்த மரங்கள கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது, கிராஸா வர்ற கிளைகள் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டு, ட்ரிம் பண்ணி தான் இந்த மரங்கள வந்து இவ்ளோ பெருசா வந்து வளர்த்தி விட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லா காகித பூவுலயே ஒரு ஃபென்ஸ் மாரி வச்சிருந்தாங்க. ஸோ இத பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்பவுமே இந்த காகித பூ இருந்தா இந்த சென்டர்ல ஒரு ஒயிட் பூ மாரி இருக்கும். அத கூட வந்து பூவாட்ட கட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன வயசுல நான் பண்ணது. இங்க இருக்கிற காகித பூ கலர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. பிங்க்கு, ஆரஞ்சு, ஒயிட் அதுக்கப்புறம் கிரீம் கலர் அந்த மாரி நெறைய வெரைட்டீஸ் இருந்துச்சு. ஸோ காகித பூலயே இன்னும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் கூட இருந்துச்சுங்க. இந்த பர்பிள் பூவ பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட்மென்ட்டோட அதில இருக்கிற மொட்ட பொறிச்சு தலையில அடிச்சு பார்த்தா ஒரு ஒரு சவுண்ட் வரும். ஸோ அந்த சவுண்ட்லாம் நான் சின்ன வயசுல என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசம்பர் பூவ பார்த்தோனே அவ்ளோ ஹாப்பியா இருந்துச்சுங்க. ஸோ யார் யார் இந்த டிசம்பர் பூ வந்து சின்ன வயசுல பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்க்கும்போது மரத்தில என்ன ஜடையாட்ட வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது. ஆர்க்கிட் ஃப்ளாரோட செடி வந்து இந்த மரத்தில வச்சிருக்காங்க. அந்த செடியிலருந்து வர்ற ரூட் பார்த்தீங்கன்னா, அந்த மரத்திலேயே படர்ந்து அந்த ரூட் வந்து போயிருக்குது. ஸோ, அதுல அந்த பூ வேற பூத்திருந்தது வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. இந்த பூவ ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது நல்ல வாசம் வரும்னு நெனச்சு தான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். பட் வாசமெல்லாம் வரலங்க. லைட்டா தான் வந்துச்சு. இந்த பூவோட பெட்டல்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. இந்த பூ வந்து நம்ம ஊர்ல எல்லாமே வந்து டெக்கரேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, அந்த பூ வந்து இந்த ஊர் கிளைமேட்டுக்கு வளருதுங்க. இந்த ஆர்க்கிட் ஃப்ளார வந்து அதிகமா ஹவாய்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, இந்த ஃப்ளார தான் அடிக்கடி தலையிலயும் வைப்பாங்க. ஸோ, இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃப்ளார் எல்லாத்துக்குமே ஹவாய்ல இருக்கிற மக்களுக்கு.
சரி, இது ஒரு மரம் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா, இன்னொரு மரத்துலயும் இதே மாரி ஒரு செடி இருந்துச்சுங்க. அதுலயும் பூ பூத்திருந்துச்சு. ஆனா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற செடி தான் பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நம்ம ஊர் வெள்ளை எருக்குல செடி இருந்துச்சுங்க. ஸோ விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது வெள்ளை எருக்குல. இந்த செடியும் இங்க இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணலங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த கம்யூனிட்டில நம்ம ஊர்ல நான் சின்ன வயசுல பார்த்த செடிகள் எல்லாமே இந்த கம்யூனிட்டில இருக்கிறத பார்த்து பயங்கர ஹேப்பியாவும், சந்தோஷமாவும் இருந்துச்சுங்க. இந்த கம்யூனிட்டில வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, வாழை மரம் வச்சிருந்தாங்க. அந்த வாழை மரத்தில தார் இருந்துச்சு. இந்த தார்ல இருக்கிற வெரைட்டி வந்து அப்படியே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பச்சனாடம் பழத்தோட டேஸ்ட் தாங்க இருந்துச்சு. ஸோ கடையில இதே மாரி பழங்கள் வந்து வித்துட்டுருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு லோக்கல் க்ரோன் பனானான்னு போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம ஊர் பச்சனாடம் பழம் சாப்பிடுற மாரி தான் டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ இந்த ஊர்ல விளையக்கூடிய பழங்கள் எல்லாமே அந்த ஊர்ல இருக்கிற மார்க்கெட்ல எல்லாமே சேல் பண்றாங்க. வாக்கிங் போய் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, மழை வர ஆரம்பிச்சுருச்சு. அந்த மழை வந்து கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரெயின்போ வந்திருந்ததுங்க. அதுவும் கடல்ல வந்து அப்படியே அந்த ரெயின்போ ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வாக்கிங் போனோங்க. இப்ப சாப்பிட்டுட்டு இனி கிளம்பலாங்கிறது தான் பிளானு. ஸோ நாங்க என்னென்ன சாப்பாடு செஞ்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, தயிர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு செஞ்சு வச்சிருந்தோம். சுட சுட சாதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் உப்பு கறி வறுவல் செஞ்சு வச்சிருந்தோங்க. இந்த சிக்கன் உப்பு கறி வந்து ரொம்ப ரொம்ப ஈசியஸ்ட் டிஷ்ஷுங்க. நாங்க எங்கேயாவது வெளிய போய் ஸ்டே பண்றோம் அப்டின்னா, கண்டிப்பா எங்களோட மெனுல இந்த உப்பு கறி இருக்குங்க. ஏன்னா, அவ்ளோ ஈஸிங்க செய்யறது. என்னதான் ஹவாய் போயிருந்தாலும், சண்டே நான்வெஜ் பழக்கம் மட்டும் போறதே இல்லங்க. அதனால சிம்பிளா ஒரு சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல் சாப்ட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளிய போறது தாங்க பிளானே. திடீர்னு மழை வந்த கிளைமேட் அப்படியே மறுபடியும் வெயில் ஆனோனே, அந்த சீயோட கலர் பாருங்க, அப்படியே பார்க்கறதுக்கு அவ்ளோ ப்ளூயிஷ்ஷா இருக்குது. இன்னைக்கு பிளான் வந்து கடல ஒட்டி இருக்கக்கூடிய ரோட்ல தாங்க ரோட் ட்ரிப் மாரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். கார்ல டிராவல் பண்ணும்போது ஒரு சைடு எட்ஜ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட்லருந்து கடல் பக்கமா இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மலைகள் இருக்கு. இப்படி டிராவல் பண்ற அனுபவம் வந்து ரொம்பவே புதுமையா தாங்க இருந்துச்சு. இந்த ரோட் ட்ரிப்ல போயிட்டுருக்கும்போது, ஒரு சைட்ல வந்து இளநீ கடை இருந்துச்சுங்க. அத பார்த்தோனே அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. உடனே கார ஸ்டாப் பண்ணி, நாங்க இளநீ குடிக்க போயிட்டோம். ஸோ இளநீங்கிறது நம்ம இந்தியால வந்து அதிகமா குடிச்சிருப்போம். யுஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் ஃப்ளோரிடா இந்த மாரி வெயில் இருக்கிற ஸ்டேட்ல வேணா இருக்கலாங்க. பட் நாங்க இருக்கிற ஸ்டேட்ல வந்து எல்லாமே ஃப்ரோஸ் பண்ணி, இந்த மாரி தான் ஃப்ரீஸ் பண்ணி வருது. ஸோ எங்களுக்கு வந்து அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு இளநீ குடிச்சா தான் அதோட டேஸ்ட்டே வேற லெவல்ல தான் இருக்கும்.
இந்த இளநியோட சைஸும் பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய காய் சைஸ்ல தாங்க இருந்துச்சு. ஏன்னா, நம்ம ஊர்ல பெரிய காய் சைஸ்னா என்ன சொல்லுவாங்க, பொள்ளாச்சி சைடு தான் இந்த மாரி ஒரு இளநீ கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கேயும் வந்து இந்த மாரி பெரிய சைஸ்லயுமே இளநீ இருந்துச்சுங்க. அவர்கிட்ட காஞ்ச தேங்காயும் இருந்துச்சுங்க, இளநியும் இருந்துச்சு. ஸோ நம்ம எப்படி ப்ரிஃபர் பண்றோமோ, அதுக்கு தகுந்த மாரி அவர் வந்து கட் பண்ணி குடுப்பாருங்க. இளநீ, தேங்காய் இது மட்டும் இல்லாம நெறையா ஃப்ரூட் வெரைட்டீஸுமே அவர் சேல் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அங்க வந்து ஸ்டார் ஃப்ரூட் பார்த்தேன். ஸோ இந்த ஸ்டார் ஃப்ரூட்டுமே வந்து சேல்க்கு தான் வச்சிருந்தாருங்க. இவரோட ட்ரக்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா, இளநீ, ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தென்னங்கீற்றுல பண்ணக்கூடிய நெறையா ஹேட் வெரைட்டீஸ் எல்லாமே வச்சிருந்தாருங்க. ஸோ இந்த ஹேட் வெரைட்டீஸ் எல்லாமே இவரு வந்து டைம் இருக்கும்போது அது வந்து பின்னுவார்களாம் அந்த தென்னங்கீற்றுலயே. ஸோ நம்ம சின்ன வயசுல எப்படி வந்து வாட்சு, மோதிரம் இந்த மாரி செய்வோமோ, அதுபோல இவங்க வந்து அந்த க்ரவுனு, ஹேட்டு இந்த மாரியெல்லாம் செய்வாங்களாமா. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருந்துச்சுங்க. இளநீ தண்ணியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. ஆனா, இதுல எப்பவுமே எனக்கு ரொம்ப புடிச்ச பாட்டு என்ன பார்த்தீங்களா, இந்த இளநீ தண்ணியோட அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேப் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த கேப் எடுத்தோம்னா, அது வந்து அந்த தேங்காய கரண்டு சாப்பிடுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். அது எவ்ளோ பெரிய வயசானாலும் சரிங்க, இப்பவும் அந்த பழக்கம் போகவே இல்ல. இன்னொரு பக்கெட்ல பார்த்தீங்கன்னா, டிராகன் ஃப்ரூட்டு, அவகேடோ இதெல்லாமே வச்சிருந்தாருங்க. இன்னொரு சைட்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டார் ஃப்ரூட்டும் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம லோக்கலா க்ரோன் ஆன வாழைப்பழம், பலாப்பழம், அந்த ஊர்லயே விளையக்கூடிய கொய்யா, சிவப்பு கொய்யாவும் வச்சிருந்தாரு. இவரு குடுத்த அந்த பலாப்பழமும், கொய்யாக்காவும் அதோட டேஸ்ட் வந்து தேன் மாரி இனிச்சதுங்க. அவ்ளோ ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. இந்த செடியோட பேர் வந்து தொட்டாச்சினிங்க. இத பார்த்தோனே சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த செடி வந்து நான் சின்ன வயசுல விளையாண்டுருக்கேன். தொட்டோனே அப்படியே சுருங்கிரும். இந்த செடி வந்து நம்ம இளநீ குடிச்சோம் இல்லைங்களா? அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இருந்துச்சுங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இந்த செடிகளோட விளையாண்டுட்டு இருந்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போற இடம் வந்து ப்ளோ ஹோல் தாங்க. ஸோ அங்க போய் கார பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாரி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, மேடும், பள்ளம் கொஞ்சம் சறுக்குற மாரி கூட பிளேஸஸ் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நடந்து போகணும். இப்ப நம்ம மேல இருந்து தான் கீழ பார்த்துட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக வேண்டியது. இந்த ப்ளோ ஹோல் வழியா அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகுறது தான் வந்து கிட்ட நின்னு பார்த்தா ரொம்பவே நல்லாருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போறது வந்து பயங்கர சேலஞ்சிங்கா தாங்க இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா தான் நடந்து போகணும்.
கீழ நடந்து போய் பார்க்கும்போது, ஃபுல்லா லாவா ராக்ஸா இருந்துச்சுங்க. ஸோ, எரிமலை கற்கள் வந்து இப்படிதான் இருக்குங்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எரிமலையிலேருந்து வர்ற கற்களோட கலர் வந்து அப்படியே பிளாக்கா தாங்க இருக்குது. ஸோ, நம்ம பார்க்குற இது ஒரு கல்லு மட்டும் இல்லங்க. நாங்க கீழ நடந்து போக போக நெறையா பாறைகள் இருந்துச்சுங்க. ஒவ்வொரு பாறையும் ஒவ்வொரு ஷேப்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பாறைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸ் மாரி இருக்கிறது வந்து எல்லா பாறையிலயுமே தாங்க இருந்துச்சு. நம்ம பார்க்குற இடத்துல ஒரு சின்ன ஹோல் மாரி இருக்குதுங்க. ஸோ அலையில வர்ற ஃபோர்ஸ்னால அந்த வாட்டர் வந்து உள்ள வந்து மேல அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆகுறது தான் இத வந்து ப்ளோ ஹோல்ன்னு சொல்லுவாங்க. மேல இருந்து நடக்கும்போதே வார்னிங் இன்ஸ்ட்ரக்ஷன் போர்ட் வந்து முன்னாடியே வச்சிருக்காங்க. ஸோ ப்ளோ ஹோல் கிட்ட வந்து போகாதீங்க. அது டக்குன்னு உள்ள இழுத்துரும். ஸோ அந்த மாரி இடத்துக்கு வந்து ரொம்ப கிட்ட போகாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே வந்து ஃபோட்டோவோ இல்ல பார்க்குறதோ இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நாங்க எவ்வளோ தள்ளி இருக்கணுமோ அந்த இடத்துல தள்ளி நின்னு தாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அப்படியே தள்ளிட்டு போற போது பாருங்க ஒரு குழி மாதிரி இருக்குது. அலை அடியில் இருக்கிற அலை வந்து உள்ளுக்குள்ள அலை வரும்போது அலை ரொம்ப ஜாஸ்தியா வந்து ஸ்ப்ளாஷ் ஆகுற தண்ணி எல்லாமே இங்க வந்து செட்டில் ஆயிருதுங்க. அந்த செட்டில் ஆன தண்ணீல பார்த்தீங்கன்னா, மீன்களு, நண்டு இது எல்லாமே இருக்குது. எரிமலையில ஒரு பாறை வந்து எப்படி இருக்கும்? அது எந்த அளவுக்கு உருக்கிருச்சு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல பார்த்தா தெரியுதுங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பாறைகள் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து ஹோல் ஹோலா இருக்குது. இங்க பாரு நண்டு நண்டு நகர்ந்து போகுது. மேலே நடந்து போச்சு அந்த இடத்துல. பாருங்க மீன் குட்டி மீன் பேபி மீன் எப்படி இப்படி வந்துட்டு
நம்ம டிரைவ் பண்ணி போற இந்த ரூட்ல பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல வந்து சிங்கிள் ரோடு மட்டுமே வரும். ஸோ அந்த ரோடு எல்லாமே நீங்க கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. இருந்தாலும் சில பேர் வந்து வந்துருவாங்க. அந்த இடத்துல வந்து பேக்கப்பும் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஹார்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல நாங்க வந்துட்டுருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹார்ன் பண்ணானா, ஸோ அங்க இருக்கவங்க நமக்காக ஈல்டு பண்ணி வெயிட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நம்ம வந்த கார் எல்லாமே அந்த ரோட்ல கிளியர் ஆயிருச்சுன்னா, அடுத்தது அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி தான் ஒவ்வொருத்தரும் விட்டு குடுத்து போற மாரி தான் இந்த ரோடே இருக்குதுங்க. ரோட் ட்ரிப் முடிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தைங்கள பீச்சுக்கு கூட்டு போலான்னு தாங்க பிளானு. ஸோ பீச்சுக்கு போற வழியில ஒரு அழகான வந்து ஆலமரம் இருந்துச்சுங்க. அவ்ளோ பெருசு. கிட்ட போய் பார்க்கும்போது தான் இவ்ளோ பெரிய ஆலமரமா அப்படிங்கிற மாரி இருந்துச்சுங்க. ஸோ அந்த ஒரு மரம் பாருங்க எவ்ளோ நிழல் குடுக்குதுன்னு. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து பெரிய மரம். அதுல எவ்ளோ விழுதுகள் வந்து தொங்குதுன்னு பாருங்க. இப்ப நம்ம வந்திருக்கிற இந்த பீச் பேர் வந்து பேபி பீச்சுங்க. ஸோ குழந்தைங்கள இங்க விளையாட விட்டுட்டு நம்ம ரிலாக்ஸா உட்காந்துருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பயம் இருக்காது. ஏன்னா குழந்தைங்க விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அலைகள் வந்தாலும் அங்க ஒரு தடுப்பு திட்டு மாரி வச்சிருக்காங்க. ரொம்ப ஃபோர்ஸான அலைகள் வந்தாலும் அங்க தடுப்பு இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோ ஆயி தான் இந்த சைடு வரும். ஸோ அதனால அந்த அளவுக்கு டேஞ்சர் வந்து கிடையாதுங்க. ஸோ அதனால குழந்தைங்கள வந்து தாராளமா இந்த பீச்ல விளையாடலாம். அதனால தான் இதுக்கு பேபி பீச்ன்னே வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியலங்க. பீச்ல விளையாண்டு முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்காக வந்து பயா ஃபிஷ் மார்க்கெட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து 1989லயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எப்பவுமே பிஸியா தாங்க இருக்கும். கியூல நின்னு நம்ம டர்ன் வரும்போது நம்மளோட மெனு ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருவோங்க. ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் டேபிள்ல உட்காந்துருவோம். ஸோ உட்காந்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல எந்த ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு ரிவ்யூஸ்ல பார்க்கும்போது, நெறைய பேர் வந்து மகி மகி ஃபிஷ் வந்து ரொம்பவே நல்லாருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷ வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நம்ம ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணோம்னா, புரோட்டீனு, கார்ப்ஸ் அதுக்கப்புறம் ஃபைபர் எல்லாமே கலந்த ஒரு கலவையா தான் ஒரு பிளேட்டா குடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு பிளேட் சாப்பிட்டா போதுங்க. வயிறு அவ்ளோ ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த டின்னர் வந்து அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு.
சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வியூ ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா சன்செட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அந்த ஆரஞ்சிஷ் மாரி ஒரு கலர் பாருங்க பேக்ல அழகா தெரியுது. ஸோ இந்த வியூவ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. அவ்வளதான் இன்னைக்கு இந்த டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.